எமர்ஜென்சி காலத்தில் பத்திரிகைகளின் குரல் விலை நசுக்கப்பட்டது போல திமுக அரசு ஊடகங்களின் மீது எமர்ஜென்சியை விதித்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு கேபிளில் புதிய தலைமுறை நீக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். இது ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை தான் காட்டுகிறது. திமுக நீங்க கேள்வி கேட்க அவங்க இதை பண்ணலன்னா தான் ஆச்சரியப்பட. நீங்க சொன்ன புதிய தலைமுறையோ ஜனம் டிவியோ அவங்க கட் பண்றாங்கன்னா அது கட் பண்ணலன்னா தான் அது ஒரு ஆச்சரியத்துக்கான விஷயம். ஏன்னா திமுக எப்பயுமே பத்திரிகையாளராகட்டும் அல்லது மீடியாக்களை அவர்களை நசுக்குவதில் திமுக கை தேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டா அவங்க நல்லவங்க, அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணா உடனே அவர்கள் கெட்டவர்களாக ஆகிறார்கள். சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறன்றதுக்காக மட்டுமே அவர்களை கைது செய்வது என்பது, அவர்களை மேல வழக்கு பதிவு செய்வது, அவர்களை நைட்ல 2 மணிக்கு சென்னையில் ஒருத்தரை கைது பண்ணி திருச்சிக்கு கூட்டிட்டு போறது, அங்கிருந்து நாகர்கோவில் கூட்டிட்டு போறது, இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி. 1975 எமர்ஜென்சி தான் நமக்கு ஞாபகப்படுத்துற. இந்திரா காந்தி அவர்கள் எப்படி பத்திரிகை சுதந்திரத்தை இந்த குரல் வலையை நசுக்கினாரோ அந்த மாதிரிதான் இப்ப திமுக இங்க ஒரு எமர்ஜென்சி பத்திரிகை மேல டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான் இதை காட்டுகிறது.